எல்லாருக்கும் ஞாயிறு மதிய வணக்கம். ஹாப்பி சண்டே. இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு முக்கியமான விஷயம். இது ஆக்சுவலி ரொம்ப சென்சிட்டிவான பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எதுவும் இப்போ இந்த சமுதாயத்துல நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையா எல்லாராலையும் செய்யப்படுற ஒரு விஷயம். அப்படி என்ன ஒரு விஷயம்னு யோசிக்கிறீங்களா? எஸ்பெஷலி பெண்களுக்கு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, வாழ்க்கைக்குள்ள பெண்கள் போவது சரியா தவறா? நாட் ஓன்லி பெண்கள், ஆண்களும் இருக்கு. அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில உண்மைகளை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஆனா நியாயமான விதத்துல, அதாவது சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு பிள்ளைகள் குடும்பத்தாரோட சம்மதத்தோட இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போகலாம். சரியா? அது நம்மளுடைய மனநிலையும் பொறுத்தது. இது சரியா தவறா? இதுக்கு கண்டிப்பா சொசைட்டி ஆன்சர் சொல்லாது. உங்க மனசு சொல்லுதா? இப்போ உள்ள உலகத்துல பாத்தீங்கன்னா டிவோர்ஸ், பிரேக்கப்பு, செப்பரேஷன் இதெல்லாம் ரொம்ப கேஷுவலா, ஈஸியா, காமனா நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க எடுக்க போற நெக்ஸ்ட் டிசிஷன் என்னன்னா, இன்னொரு வாழ்க்கை. நம்ம குடும்பத்தார் சொல்லலாம், நம்முடைய ரிலேட்டிவ்ஸ், நம்முடைய சொசைட்டி, நம்முடைய குழந்தைகள், ஒருவேளை இல்ல நமக்கு பர்சனல் எமோஷன்ல நம்ம இன்னொரு லைஃபுக்குள்ள போலாம் நம்மன்னு யோசிக்கிறோம் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு, அந்த பொண்ணுக்கு 28 இயர்ஸ் தான். அவளுக்கு பார்த்து பார்த்து திருமணம் பண்ணி வச்சிருந்தாங்க. 28 இயர்ஸ் தான் அந்த பொண்ணு. ஆனா வாழ்க்கையில சில சூழ்நிலைகளால அவளுக்கும் அவள் கணவருக்கும் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மாமனார் மாமியாரால் எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க பிரிஞ்சிட்டாங்க. கொஞ்ச நாள் சரி அவங்க குடும்பம் ரொம்ப காமா, ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தது. நம்ம மகளுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம்ட்டு சொசைட்டி என்ன பண்ணிச்சு, இவளால தான் இந்த வாழ்க்கையே கெட்டு போச்சு, இவ கொஞ்சம் அடங்கி வாழ்ந்திருக்கலாம், இவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளே குற்றப்படுத்திட்டே இருந்தாங்க. அவளுக்கு செகண்ட் லைஃப் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாரும் டிசிஷன் எடுத்தப்போ அவளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா சொசைட்டியால அவ ஏற்பட்ட காயங்கள் ரொம்ப அதிகம். ஸோ மறுபடியும் அவ இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போலாமா, அந்த வாழ்க்கை திரும்பவும் அந்த பழைய பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருமோன்ற ஒரு பயம் அவளுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. ஒருவேளை மறுபடியும் இதே வழி வந்துருச்சுன்னா, திருப்பியும் என்னோட ஃபேமிலி இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, அந்த பெயினை? நான் சரியான முடிவு எடுக்கலைன்னா இது என்னுடைய லைஃபுக்கு என்ன ஆகும் அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு உட்காந்து. இந்த மாதிரி ஒரு மனநிலை லக்ஷ்மிக்கு மட்டும் கிடையாது. அதாவது அந்த பொண்ணு பேர் லக்ஷ்மி, அவளுக்கு மட்டும் கிடையாது, நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரியான ரியாலிட்டி, இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டியில அவங்க தான் இருக்காங்க. எஸ்கேப் ஆகுறதுக்கு நம்ம எப்பவுமே செகண்ட் லைஃப் சூஸ் பண்ணக்கூடாது. சொசைட்டிக்காகவும் நம்ம லைஃபை டிசைட் பண்ணக்கூடாது. பாஸ்டோட மிஸ்டேக்ஸ் என்ன, எதனால நம்முடைய வாழ்க்கை பிரிஞ்சுது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுடைய ஃபியூச்சருக்கும் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். புரியுதா? லவ்வுக்கு மேலே ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம் அந்த இடத்துல குறையுதா, ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு டேஞ்சரஸ் ட்ராப் என்ன தெரியுமா? ரொம்ப நல்லா பேசுவாங்க, நம்மக்கிட்ட ரொம்ப கேர் இருக்கிற மாதிரி நினைப்போம். நம்ம உடனே என்ன நினைப்போம், வாவ், இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இவர் தான் எனக்கு சரியானவர் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துருவோம் இல்லையா? நமக்கு கடந்த காலத்துடைய அந்த கசப்பான அனுபவங்கள், அந்த லோன்லினஸ்லாம் என்ன ஆகுது, இந்த ஒரு உறவை நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஹையா காட்டுது இல்லையா? நம்ம ஒரு ஈஸியா, நம்ம குயிக்கா நம்ம எடை போட்டுறோம் இல்லையா? அவங்க காட்டுற அந்த கேரையும் அந்த லவ்வையும் உண்மை நினைச்சிட்டு இல்லையா? அதுவும் எஸ்பெஷலி நம்ம குழந்தைகள் கிட்டலாம் அவங்க கேர் பண்ணும்போது, ஐயோ இந்த மாதிரி ஒரு மனுஷன் நமக்கு லைஃப்ல கண்டிப்பா வேணும் அப்படின்ற ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வந்துடுறோம் இல்லையா? ஒரு செகண்ட்ல நம்ம அழகா நம்ம எமோஷனல்ல நம்ம லைஃபை டிசைன் பண்ணிடுறோம். ஆனா வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி, கேரக்டர் தான் உண்மையாவே ரியாலிட்டிக்கு தேவை. நல்லா பேசுறன்றது ஒரு ஸ்கில், அது எல்லாருக்கும் வரும், சிலருக்கு வராது. ஆனா நல்லா வாழ வைக்கிறதுன்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நல்லா பேசுறவங்க கிடைச்சா உங்க வாழ்க்கை என்ன சொல்ல முடியாது, உடனே அவங்க கிட்ட கொடுத்துறாதீங்க. முதல்ல யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா இது கரெக்டா, இந்த லைஃப்பை நான் சூஸ் பண்றது இது கரெக்டா? இப்போ நம்ம தனிமையா இருக்கும்போது யாராவது நமக்கு கேர் பண்ணாங்கன்னா நம்ம டக்குன்னு அவங்க கூட கனெக்ட் ஆயிரும். ஏன்னா அந்த லோன்லினஸ் நம்மளை அப்படி ஃபோர்ஸ் பண்ணும். பட் அது லவ் கிடையாது. அது லோன்லினஸ்க்கு கிடைக்கிற ஒரு டெம்பரரியான ஒரு கம்ஃபர்டபிள் தான். அது நம்ம புரிஞ்சுக்கணும். பெயினா இருக்கிற நேரத்துல எந்த ஒரு டிசிஷனும் பார்த்தீங்கன்னா அது கரெக்டா இருக்கவே வராது. அது லைஃப் லாங்கா நமக்கு குட்டா இருக்காது. அது ஒரு ரெக்ரெட் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கொடுங்க, அவன் ஆர் அவள், உங்களை நேசிக்கிறவங்க, உங்களை உண்மையா லவ் பண்றவங்க, உங்களை உண்மையா நேசிக்கிறாங்களா, ஆர் உங்க மூலமா கிடைக்கிற பெனிஃபிட்டை நேசிக்கிறாங்க? மேபி அது மணியா இருக்கலாம், அதாவது ஸ்டேட்டஸா இருக்கலாம், இல்ல உங்களால கிடைக்கிற ஒரு டைம் பாஸ், ஆர் ஏதாவது ஒரு பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன், ஏதோ ஒண்ணு. அதுதானா
அப்படின்றத யோசிங்க. ஆணோ பெண்ணோ உங்களை யூஸ் பண்றாங்களா, இல்லை உங்களுடைய உண்மையான அன்பு நீங்க இல்லாம அவங்களால இருக்க முடியும், உங்க பிரசன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா அவங்களுக்கு தேவைப்படுதா? இந்த ஒரு 2 கொஸ்டினை நீங்க முதல்ல தெளிவான ஒரு முடிவை எடுத்துக்கோங்க. உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டு பாருங்க ஒரு லைஃபுக்குள்ள போறதுக்கு முன்னாடி. அப்போ உங்களுக்கு எது உண்மைன்றதை கிளியரா புரிஞ்சுக்க முடியும். ஒரு மனுஷன் வந்துட்டு உண்மையானவனா இல்லையா ஒரு நாள்ல கண்டிப்பா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. டைம் தான் நமக்கு அதை வந்து காட்டி கொடுக்கும் இல்லையா? நம்ம உடனே வந்து குயிக்கா வந்து இது பண்ண முடியாது. முதல்ல அப்சர்வ் பண்ணுங்க, கன்சிஸ்டன்சி இருக்கான்னு பாருங்க, ரெஸ்பெக்ட் இருக்கா பாருங்க, பேஷன்ஸ் இருக்கான்னு பாருங்க. முதல் திருமணத்துல அதே தவறுகளை 2வது திருமணத்திலையும் அதே கண்டினியூ ஆகக்கூடாது. அங்க என்ன வாய்ப்புகளை நீங்க இழந்தீங்க, எந்த தவறுகள் பண்ணிட்டு அந்த உறவு வந்து உங்களுக்குள்ள ஒட்டலை, பிரிஞ்சிங்கன்றதை யோசிக்கோங்க. நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே வந்து ஒரு ரெட் அலர்ட் ஒன்று வந்துட்டே இருக்கும். ஒரு ரெட் ஃபிளாக்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் நமக்கு தப்பா படும், உடனே அதுக்கு நீங்க ரெஸ்பெக்ட், அதுக்கு வந்து வேல்யூ பண்ண ஆரம்பிங்க. ஒருத்தவங்க வந்து நமக்கு ரொம்ப ஓவரா நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க, நம்ம டாமினேட் பண்றாங்க, இல்ல நம்மளை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க, இல்ல நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, அப்புறம் நிறைய வந்து ஒரு மாதிரி அது ரொம்ப ரொம்ப ஈஸியா ரொம்ப ஃப்ரீக்வெண்டா எல்லா பெண்களும் ஆண்களுக்கூடையும் பேசிக்கிட்டு சகஜமா இருக்காங்களா யோசிங்க. முதல் வாழ்க்கையில உங்களுக்கு இக்னோர் பண்ணதே 2வது வாழ்க்கையிலையும் உங்களுக்கு வந்து ரிப்பீட் பண்ணி தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. புரியுதா? இப்ப இருக்கிற சொசைட்டில ஒரு பெண் தனியா வாழ்ந்தா அவளுடைய கேரக்டர் வந்து ரொம்ப கேள்விக்குறியாக்கிடுவாங்க. அதே ஒரு ஆண் தனியா வாழ்ந்தா அவனை பார்த்த சிம்பத்தி தான் வரும் இல்லையா? அது இதுதான் உண்மையான ரியாலிட்டி இந்த சொசைட்டியோடது. ஆனா உங்க வாழ்க்கைய சொசைட்டி கிடையாது வாழல, நீங்க தான் உங்க வாழ்க்கையை வாழ போறீங்க. அதனால குழந்தைங்களுடைய இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய ஃபியூச்சரை கொஞ்சம் யோசிங்க. அந்த பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை ஓகேவா, இந்த நம்ம பார்க்குற பர்சன் அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிமான்றதை யோசிங்க. செகண்ட் லைஃப்ன்றது ஒரு எஸ்கேப் கிடையாது, அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் டிசிஷன். நீங்க ஹீல் ஆகாம ஏதாவது ஒரு லைஃப் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அது ரிலேஷன்ஷிப் கிடையாது. அது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு டிபெண்டன்சி மாதிரி. அந்த ஊண்டுல இருந்து நம்ம ஹீல் ஆகிறதுக்காக வச்சுக்கலாம். இதை ஒரு திருக்குறள் வச்சு கூட நம்ம சொல்லலாம். அதாவது ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தலைப்படுவர் தீரா விழுமம் தரும். அதாவது இதோட மீனிங் என்னன்னா, எதையும் ஆராய்ஞ்சு தெளிவா யோசிச்சு சொல்லணும், ஆர் முடிவு எடுக்கணும். ஏதா இருந்தாலும் சரி. அப்படி இல்லாம அவசரப்பட்டு குயிக்கா நம்ம எடுக்கிற வார்த்தையோ இல்லை எடுத்த முடிவுகளோ பின்னாடி நமக்கு வந்து ஒரு பெரிய, அதாவது என்ன சொல்ல, ஒரு எண்ட்லெஸ் பெயினை நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். இதான் இந்த திருக்குறளுடைய ஒரு நார்மலான விளக்கம் இல்லையா? வாழ்க்கையில சில முடிவுகள் ரொம்ப சாதாரணமா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் கிடையாதுங்க, அது நம்முடைய வாழ்க்கையே மாத்த தோணும். அந்த மாதிரி நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்ட முடிவு எடுத்துறாதீங்க. ஒருத்தவங்க எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த சமயம் அந்த முடிவு எடுங்க. புரியுதா? நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு நம்முடைய வாழ்க்கை, இது அவசரப்பட்டுறாதீங்க. புரியுதா? ஒரு தவறான முடிவு இல்லை ஒரு தவறான மனிதர் உங்களுடைய முழு வாழ்க்கையுமே டோட்டலா ஸ்பாயில் பண்ணிடும். புரியுதுங்களா? தயவு செஞ்சு இனிமே எந்த முடிவு நீங்க எடுத்தாலும் சரி அதை யோசிச்சு நல்ல தெளிவா உட்கார்ந்து யோசிங்க. எதுல குட் என்ன இருக்கு, இதுல என்ன பேட் இருக்கு அப்படின்னு யோசிங்க. 2வது வாழ்க்கைன்றது ஒரு சான்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு பொறுப்பு. நீங்க ஆல்ரெடி புரோக்கனா இருக்கிறீங்க, நீங்க மறுபடியும் போயிட்டு திரும்பவும் போய் ஏதாவது ஒண்ணு நமக்கு கிடைச்சா போதும், யாராவது நம்ம கிட்ட கேர் பண்ணா போதும், யாராவது காட்டுற அந்த ஒரு அஃபெக்ஷன் அது போதும் அப்படின்னு நினைச்சாங்க. அதெல்லாம் உண்மையா இருக்காது. முழுமையா ஹீலான பிறகு உங்க மைண்ட் தெளிவான எண்ணம் வந்த பிறகு நீங்க உங்க மைண்ட்ல நீங்க சூஸ் பண்ற லைஃப் தெளிவா அது சரியா இருந்தா அப்புறமா லைஃப் சூஸ் பண்ணுங்க. தனியா இருக்கிறது வந்து தவறு கிடையாது. பட் தவறான ஒரு மனிதரோட வாழ்றது தான் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். காத்துருங்க, கண்டிப்பா நல்லது வரும். அவசரப்பட்டீங்கன்னா தவறானது தான் நடக்கும். புரியுதுங்களா? மறுபடியும் சொல்றேன், ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி பொறுமையா யோசிச்சு அவங்க உங்களை நேசிக்கிறாங்களா இல்ல உங்களால கிடைக்கிற பெனிஃபிட்ஸை நேசிக்கிறாங்களான்றத மறக்காம யோசிங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த காலத்து பெண்களா சரி ஆண்களாம் சரி ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ நீங்க அதை யோசிக்க கத்துக்கோங்க. எமோஷ்னலா டிசிஷன் எடுக்காதீங்க, அது உங்க வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடும். மோரோவர் உங்களுடைய குழந்தையோட ஃபியூச்சரையும் பாருங்க. உங்களுக்கு குழந்தை இல்லையா, உங்களுடைய சொசைட்டி, உங்க பேரண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் பாருங்க. இது 2வது வாழ்க்கைன்றது ஒரு சான்ஸ் கிடையாது, இது ஒரு பொறுப்பு. திருப்பியும் நீங்க இந்த சமுதாயத்தை நீங்க நோக்கி பார்க்கணும். ஸோ இந்த சமுதாயம் மறுபடியும் வந்து உங்க மேல கல்லெறிய கூடாதுன்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. புரியுதா? எல்லாத்தையும் ஒரு மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை சூஸ் பண்ணுங்க. மத்தவங்க சொல்லுவாங்க, ஆனா உங்களுடைய மனநிலைமை என்ன இருக்குன்னு யோசிங்க. தனியா வாழ்றது உங்களுக்கு ஓகேவா தெரியுதா?
தைரியமா தனியா வாழுங்க. ஒரு துணை இல்லாம என்னால வாழ முடியுமா? அது உங்களுடைய சாய்ஸ் தான். யாரோன்னு ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி எதுக்குள்ளேயும் போகாதீங்க. புரியுதா? தனிமை சிலருக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் அவருடைய எதிர்காலம் பொழுதுமே என் பிள்ளைகள் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு ஒரு ஹோப் இருக்கா? தனிமையா வாழுங்க. ஒன்றும் தப்பில்லை. உங்களுடைய படிப்பு, உங்களுக்குரிய என்ன சொல்ல, உங்களுக்குரிய ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு அது மூலம் கிடைக்குது, உங்கள் படிப்பு மூலம் உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்குதுன்னா அழகாக அந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுங்க. ஒன்றும் தப்பில்லை. பட் யாராவது செகண்ட் லைஃப் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு சொல்றேன். ஏன்னா நான் நடைமுறை வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய இண்டஸ்ட்ரியிலையும் சரி, சில பெண்கள் ரொம்ப குயிக் டிசிஷன் எடுத்துடுறாங்க, ரெண்டாவது வாழ்க்கையை அமைக்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது வாழ்க்கையும் அவங்களுக்கு கொலாப்ஸ் ஆகும்போது அவங்க எடுக்கிற அவங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுது. அவங்க நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லா பெண்களுக்கும் சொல்றேன், இந்த குழந்தைகளுக்கும் ஒரு மனநிலைமை, அவங்களுடைய மைண்ட் செட்டை நம்ம யோசிக்கணும். திடீர்னு ஒருத்தர் வராரு, அவங்களை அப்பான்னு கூப்பிடுறாங்க, திடீர்னு அந்த கேரக்டர் இல்லாமல் போகும்போது குழந்தைகளுடைய மைண்ட் செட்டும் எவ்வளவு பாதிக்கும்னு யோசிங்க. ஸோ நம்முடைய பேரண்ட்ஸும் பாருங்க, இன்னொரு ரெண்டாவது வாழ்க்கைக்குள்ள போகும்போது ஓகே நம்ம மகன் நல்லா இருப்பான்னு நினைக்கும் போது அவங்க மறுபடியும் நம்ம அந்த இடத்த விட்டு பிரிஞ்சு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு தீராத ஒரு வழியை கொடுக்குறோம். ஸோ எல்லாம் யோசிச்சு கலந்து பொறுமையா டிசிஷன் எடுங்க. எமோஷனல் ஆகாதீங்க. புரியுதா? தனிமையா இருந்தாலும் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியும்ன்றது உங்க கையில தான் இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கு. நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன். நல்லா அழகா சமைச்சிருப்பீங்க, சந்தோஷமா குடும்பத்தோட பேசி சிரிச்சு மகிழ்ந்து சாப்பிடுங்க. முடிஞ்சா ஈவினிங் குடும்பத்தோட போய் வெளியில என்ஜாய் பண்ணுங்க. இது உங்க வாழ்க்கை, உங்க சந்தோஷம். யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காதீங்க. சமுதாயம் நம்மளை பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த பேசுற சமுதாயத்தின் கண்கள் முன்னாடி நம்ம எப்படி வாழணுன்றதும் உங்க கையில தான் இருக்கு. டேக் கேர். பை. லவ் யூ ஆல்.